என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே, வணக்கம். உங்கள் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். எனது தாய், தந்தை, ஆசிரியர்கள், இயற்கை சித்தர்களை வணங்கி என்னுடைய சிறு உரையாடலை தொடங்குகிறேன். இன்றைய உரையாடல் என்னவென்றால், கடந்த 36 வருடமாக நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்து வருகிறேன். அது உங்களுக்கு தெரியும். உங்களில் சில பேர் கேட்பது எனக்கு நன்றாக கேட்கிறது. நிறைய பேர் யோகாசனம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் உங்களிடம் நாங்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனக்கு நன்றாக புரிகிறது. நான் ஒரு சித்த மருத்துவர் என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டதுதான் சித்த வைத்தியமும் யோகாவும். இரண்டு கண்களை போல சித்தாவும் யோகாவும் இரண்டு கண்களை போல. ஒரு கண் பார்வை இருப்பது யோகாசனம் மட்டும் கற்றுத் தருகிறார்களே அது. இரு கண் பார்வை உள்ளது சித்தாவும் யோகாவும் சேர்ந்து செய்வது. நான் சித்தாவையும் யோகாவையும் சேர்ந்து செய்வதால் அதனுடைய முழு கூறுகளை, உடல் கூறுகளை, அதன் தத்துவத்தை, அதன் உடலையும் மனதையும் அது குணமாக்கக்கூடிய முழு பொருளையும் உணர்ந்து நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் ஒரு வைத்தியராக இருப்பதால் அது முதல் படி. இன்னொரு படி, எல்லோரையும் கூட்டம் சேர்த்து கொண்டு ஒரே நேரத்தில் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஏன் அப்படி சொல்லிக் கொடுப்பதில்லை? பணம் அப்படித்தானே நிறைய சம்பாதிக்க முடியும். ஒருத்தருக்கு 1000 ரூபா ஃபீஸ் வாங்குறோம். 100 பேருக்கு ஒரே டைமில் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ ஆகும் பாருங்க. 1,00,000 ரூபாய் ஒரு மணி நேரத்தில் சம்பாதிச்சிடலாமே. ஆனால் அந்த 1,00,000 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்லை. என்னை நம்பி வரவங்களை உடலையும் மனதையும் நலமாகவும் வளமாகவும் வைத்திருக்கணும் என்ற லட்சியம்தான் எனக்கு முக்கியம். நல்லா யோசனை பண்ணுங்க. என்னுடைய லட்சியத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. லட்சியம் எனக்கு முக்கியம் அல்ல. அனைவருடைய, என்னை நம்பி ஒருவருடைய அனைவருடைய நலமும் வளமும் தான் எனக்கு லட்சியம். அந்த லட்சியத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமானால், அனைவரும் நலமும் வளமுமாக இருக்க வேண்டுமானால், வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டுமானால், நான் தனித்தனியாக அவர்களை கவனித்து, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்கள் சரியாக செய்கிறார்களா தவறாக செய்கிறார்களா என்பதை கண்காணித்து, அவர்கள் சரியாக செய்யும் வரை அவர்களை விடாமல் கண்காணித்து அவர்களை சரியாக செய்ய வைப்பது. பிறகு ஆசனங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு அனுப்பிவிடுவதல்ல. அந்த ஒவ்வொரு ஆசனம் செய்வதால் அவர்களுக்கு ஏற்படும் உடல் நல மாற்றங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கி சொல்லுதல். எந்த நோய் இருக்கும்போது எந்த ஆசனத்தை செய்யலாம், எந்த நோய் இருக்கும்போது எந்த ஆசனத்தை செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு நன்றாக புரிய வைத்து விளக்கி சொல்லுதல். உதாரணமாக, சளி அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் விபரீத கரணி, சர்வாங்காசனம், சரசாசனம் போன்ற ஆசனங்களை அவர்கள் செய்யக்கூடாது. செய்தால் சளி அதிகமாகிவிடும். ஆனால் நாம் ஒட்டுமொத்தமாக யோகாசனங்களை கற்றுக் கொடுத்து இந்த ஆசனங்கள் அனைத்து உடலுக்கு நல்லது என்று நாம் சொல்லி அனுப்பிவிட்டோமானால், அவர்கள் சளி இருக்கும்போது இந்த மேற்படி ஆசனங்களை செய்தால் சளி அதிகமாகிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? யோகாவால் எனக்கு சளி அதிகமாகி போச்சு, யோகா செய்துதான் சளி எனக்கு அதிகமாகி போச்சுன்னு. உண்மை அதுவா? இல்லை. எப்போ எதை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும், புரிஞ்சு செய்யணும். அது மாதிரி எந்த நேரத்தில் எந்த ஆசனத்தை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த ஆசனத்தை செய்யக்கூடாது என்று துல்லியமாக கற்றுக் கொடுப்பது உங்கள் சிவசக்தி யோக சித்தாலயம், உங்கள் அன்புமிக்க நட்புமிக்க இந்த ஆறுமுகம். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது புதுப்பாளையம் மாநகராட்சி பள்ளியிலே ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொடுக்கிறீர்களே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இலவசமாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவராக நான் சொல்லிக் கொடுத்தால் டைம் இருக்குமா, நேரம் இருக்குமா? எனக்கு நேரம் இருந்தால் அவர்களால் அந்தந்த நேரத்துக்கு வர இயலுமா? ஆகையால் வேறு வழி இல்லை நண்பர்களே. ஒரே நேரத்தில் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் புரிந்து கொண்டு செய்வதை பொறுத்து அவர்கள்
யோகா செய்வது. ஆனால் நான் தனித்தனியாக சொல்லிக் கொடுப்பதை விட இது ஒட்டு மொத்தமாக சொல்லிக் கொடுப்பது கொஞ்சம் இரக்கம்தான். முழுமையாக என்னால் கவனம் செலுத்த முடியாது தான். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு 100 பேரை ஓரளவு நாம் உருவாக்குகிறோம் அல்லவா, அந்த ஒரு நோக்கத்திற்காக யோகாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாகிறது அல்லவா, அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான். இன்னும் ஒரு விஷயம், பெரியவர்கள் நிறைய பேர் என்னிடம் அலைபேசியிலும் நேரிலும் கேட்கிறார்கள், ஏன் எங்களுக்கு இலவசமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். நான் தயாராக இருக்கிறேன். ஏதாவது ஒரு நேரம், அந்த நேரம் மிக விரைவில் நான் சொல்கிறேன். அல்லது நீங்கள் கூட எனக்கு அலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம், இந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று. 1 மணி நேரம் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம், ஏனென்றால் பள்ளி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் புதுப்பாளையத்திற்கு மாநகராட்சி பள்ளியை தேர்ந்தெடுத்தோம், பள்ளியினுடைய அனுமதியோடு. ஆனால் பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அனுமதி கிடைக்காது அல்லவா. ஆகவே எமது சிவசக்தி யோக சித்தாலயம், யாகாம்பரர் கோயில் அருகே அமைந்துள்ள 4 கால் மண்டபம் அருகே அமைந்துள்ள சிவசக்தி யோக சித்தாலயம் சித்தர் அரங்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இயலும், இலவசமாக 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் எது என்பதை மிக விரைவில் தீர்மானிப்போம். அதிலிருந்து நாம் இலவசமாக அந்த 1 மணி நேரம் மட்டும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்களும் நேரத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள், அல்லது நான் 2 நாட்களில் அந்த நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்துக்கு வந்துவிடுங்கள். விரைவில் யோகா பயிற்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். என்னுடைய எண்ணை மீண்டும் சொல்கிறேன், அலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9364312634 9364312634. வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.